தங்க நகை விற்பனையில் அனைத்து மாநிலங்களிலும் ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்போம். சந்திரன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தங்க நகை விற்பனை இந்தியாவில் அனைத்து மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் ஹால்மார்க் கட்டாயமாக்க என ஒத்திய வழக்கில் இந்தியாவில் 803 மாவட்டங்கள் உள்ள நிலையில் 343 மாவட்டங்கள் மட்டும் ஹால்மார்க்கு கட்டாயம் ஆக்கியது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 343 மாவட்டங்கள் மட்டும் ஹால்மார்க்கை கட்டாயமாக்கினால் மற்ற மாவட்டம் முறைகேடு நடக்காததும் நீதிபதி கேள்வி எழுப்பினர். இது குறித்து விரிவான பதிலை தாக்கல் செய்ய மத்திய அரசு மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் உலக அளவில் இந்தியா தங்கம் பயன்படுத்தல் 2ஆம் இடம் வகிக்கிறது. வருடத்துக்கு 600 டன் தங்கம் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுது. இதனை கருத்தில் கொண்டு 2018ஆம் ஆண்டு மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட தங்க நகை தரக்கட்டுப்பு சட்டம் இந்தியாவில் அனைத்து மாவட்டங்களிலும் தங்க நகையில் ஹால்மார்க் முத்திரை பொறிப்பது கட்டாயமாக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு முதல் 2 கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட எடை கொண்ட தங்க நகையில் ஹால்மார்க் முத்திரை எங்கே பொறிக்கப்படும் என சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை வைத்து பிஸ்கேர் என்ற மொபைல் செயலியில் வாடிக்கையாளர் வாங்கும் தங்க நகையின் தரம் உட்பட அனைத்து தகவல் இந்த திட்டம் இந்தியாவில் 803 மாவட்டங்கள் 340 மாவட்டம் கட்டாயம் இதை அனைவரையும் கட்டாயம் கோரியிருந்தார். இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் நிஷாபானு ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 803 மாவட்டங்கள் நிலையில் 343 மாவட்டம் மட்டும் ஹால்மார்க் கட்டாயம் ஆக்கிய இதனால் மற்ற மாவட்டங்கள் முறையீடு நடக்காதா என கேள்வி எழுப்பினார். மேலும் மத்திய அரசு தரப்பு இது குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.